ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ ஒருத்தர் வந்து என்னோட டேரட் கார்ட் சேனல்லையும் சரி, என்னோட ட்வின் ஃப்ளேம்ஸ் தமிழ் சேனல்லையும் சரி, ஒன் சைட் லவ்வுக்கான ரீடிங் போட சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம பண்ண போகிற ரீடிங் வந்து ஒன் சைட் லவ்வுக்கான ரீடிங். அதுவும் போக இப்போ லவ் பண்ணுற லவ்வர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரெண்டு சைடுமே பேசிகிட்டு இருந்தா ஒரு நோ ப்ராப்ளம். ஒரு சைடு பேசலை, நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒன் சைட்லவுமே அதுதானே பிரச்சனை. இவர் மட்டுமே இல்லை, இவங்க மட்டுமே நினச்சி நினச்சி உருகி உருகி லவ் பண்ணுறாங்க. அதர் சைடில் இருக்கிற பர்சன் என்ன நினைக்கிறாரு, என்ன அவங்க லைஃப்பில் நடக்குது, அவங்க என்ன அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இந்த சைடு இருக்க பர்சனுக்கு தெரியறது இல்லை. ஸோ இன்னைக்குக்கான ரீடிங் வந்து கம்ப்ளீட்லி சிங்கிள் சைடு லவ்வுக்கான ரீடிங்காக இருக்க போது. அப்புறம் லவ் பண்ணுறவங்க நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரீடிங்குமாகவே இருக்க போகுது. ஸோ பார்க்கலாம் அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஏன்னா அதுவே தெரியாமல் நம்ம இந்த பக்கம் உட்காந்துட்டு ஏதாவது பேசிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல. டெவில் கார்டு அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குப்பா அவங்க லைஃப்பில். ஃபஸ்ட்டு கார்டு எடுத்துக்கிறேன். Temperance card. Ten of Swords. The Lovers. ஃபஸ்ட்டு கார்ட்ஸ் எடுத்துப்போம், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Seven of Swords. Knight of Pentacles. ஓகே கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு கார்டு வந்து டெவில் கார்டு. டெவில் கார்டு எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், டெவில் கார்டு வந்து இட் டெல்ஸ் அபவுட் எவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. அந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வெளியே வர முடியாத சூழல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தான் டெவில் கார்டு சொல்லுது. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் டெவில் கார்டு. ஸோ யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் ஆல் தி அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அதாவது யூ ஹாவ் டு அந்த உங்கள் பர்சன் அவங்க லைஃப் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க டிபெண்டன்ஸ், அவங்க உமனாக இருந்தாலும் சரி, மாஸ்குலைனாக இருந்தாலும் சரி, ஸோ மைட் பி அவங்க ஏர்னிங் மெம்பராக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து அவங்க வீட்டில் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான டிபெண்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கலாம். அந்த டிபெண்டன்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்களால வர முடியாதா இருக்கலாம். ஸோ சோஷியல் கண்டிஷனிங்லேயே வாழ்கிற பர்சனாக இருக்கலாம். தேர் ஸோ மச் அட்டாச்டு டு தி சோஷியல் கண்டிஷனிங். அவங்களோட வாழ்வியல் முறையிலேயே சோஷியல் கண்டிஷனிங் இஸ் டீப்லி இன்க்ரைன்ட் இன் தேர் ஜீன்ஸ். அப்படி இருக்கலாம். இல்லை அவங்க வந்து வரணும்னு நினச்சா கூட ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்கலாம், நிறைய கோடிபெண்டன்சி இருக்கலாம், அட்டாச்மெண்ட்டே இல்லைன்னா கூட கோடிபெண்டன்சி இருக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஏர்னிங் மெம்பராக இருக்காங்க, பயங்கர ரெஸ்பான்சிபிள் பர்சன். இப்போ வரைக்கும் அவங்க தான் குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு வந்திருக்காங்க, திடுதுப்புன்னு விட்டுட்டு வெளியேற முடியல. ஸோ அவங்க டிபெண்டன்ஸு யாரும் அவங்கள விட மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் அந்த சிங்கிள் சைடை அலோவ் பண்ணுறீங்களா அந்த பர்சன் வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட, எதர் இட்ஸ் மேரிட் ஃபேமிலி ஆர் எதர் இட்ஸ் பேரண்ட்ஸ் ஆர் சிப்லிங்ஸ், whomever it is, பயங்கர அட்டாச்டு. அவங்களுக்குள்ளேயே வந்து, அதாவது இப்போ நான் விட்டுட்டு வந்தேன்னா அவங்க நல்லா இருப்பாங்கங்கிற திருப்தி இருந்தால் தானே என்னால் விட்டுட்டு வர முடியும். அப்படிங்கிறதையே அவங்க நான் விட்டுட்டு வந்துட்டேன்னா நல்லா இருந்துருவாங்களாங்கிறது அவங்களுக்குள்ள கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் விட்டுட்டு வெளியே வருவாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் எப்பயாவது கிடைக்குமா? இருக்கிறவங்க அந்த டிபெண்டன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருந்து வாங்கி வாங்கி பழகியிருக்காங்க.
ஈஸியா நோகாம அவங்க கைக்கு காசு கிடைக்குது, அவங்க கைக்கு எல்லா கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி கிடைக்குது, அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகுது. அப்ப பலிகடாவா ஒரு ஆடு கிடைச்சிருக்கு, பொன்முட்டையிடுற வாத்து கிடைச்சிருக்கு. அந்த வாத்தை ஈஸியா விட்டுடுவாங்களா? ஓகேயா? ஸோ அப்போ இவங்க வந்து போறாங்க, இவங்க வந்து விட்டுட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு கிளம்ப போறாங்கன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? இப்போ வரைக்கும் வாங்கி வாங்கி அனுபவிச்சுட்டு இருந்தவங்க, எமோஷனலா எனக்கு இது முடியல, அது முடியல, என்ன பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும், விட்டுட்டு போயிட்டா நாங்க என்ன செய்வோம்? இத்தனை டிராமா கண்டிப்பா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வெளியே வரணும். வெளியவே வர முடியாதுங்கிறது கிடையாது. வெளியே வர்ற அளவுக்கு இதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வர்ற அளவுக்கு அவங்க கட்ஸ் உள்ள ஆளா, சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடைக்க முடிஞ்ச ஆளா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஆனால் இதுதான் அவங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இப்போ அடுத்த சுச்சுவேஷன் எடுத்துப்போம். அடுத்த சுச்சுவேஷன் வந்து டெம்பரன்ஸ். டெம்பரன்ஸ் கார்டுனா என்ன? டெம்பரன்ஸ் கார்டுனா ஃபர்ஸ்ட் ஸ்டெபிளைஸ்டா இருக்க கத்துக்கிறது. ஓகேயா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இப்போ உங்க பர்சன் வந்து எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சுதந்திரமா வாழணும்னு ஆசை. ஆனா வாழ முடியாத வாழ்வியல் சூழல். என்ன பண்ணணும்னு தெரியல. யாராவது ரெஸ்கியூ பண்றதுக்கு வருவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இல்ல நம்ம டிபெண்டன்சி எல்லாம் அவங்க தோள்ல கொஞ்சம் இறக்கி வைக்கலாமா, சாத்தி வைக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா யார் அதுக்கு ரெடியா வருவா சொல்லுங்க? ஸோ அப்போ அவங்களே லெட் கோன்னு விட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்க வந்து டியூவாலிட்டி இப்பதான் வந்து கத்துக்கிறாங்க. ஓ, அப்ப டியூவாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு விஷயத்துக்கு அப் சைடு இருந்தா அதே விஷயத்துக்கு டவுன் சைடும் இருக்கு. அப்ப இத்தனை நாள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க இப்ப நம்மளோட சைடு மட்டுமே தான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப அவங்க சைட நம்ம யோசிக்கணும்ல. அப்ப அவங்க சைடு படி பார்த்தா அவங்களே அவங்க கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது, அவங்கள அவங்க டேக் கேர் பண்ணிக்கணுங்கிறதும் இருக்கணும் தானேன்னு இப்பதான் பொறி தட்டுது. இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இனிமே இந்த சூழ்நிலையை ஃபுல்லா பேலன்ஸுக்கு கொண்டு வருவாங்க ஃபர்ஸ்ட். பேலன்ஸுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே சென்டர்ட்லயே இருக்கிறது, கிரவுண்டடா இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து எனக்கு பிடிச்சத வாழணும். வீட்டுக்கு எவ்வளோ காசு தேவையோ, பணம் தேவையோ அதை நான் கொடுத்துடுறேன். நீங்க எப்படி அதை மேனேஜ் பண்ணுவீங்களோ மேனேஜ் பண்ணுங்க. இனிமே எல்லா விஷயத்தையும் நானே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே வருவாங்க. ஓகேயா? ஸோ இது வந்து உங்க பர்சனோட இப்ப இருக்கிற மைண்ட் ஷிஃப்ட். ஆனா இது எவ்வளவு சீக்கிரத்துல ரியாலிட்டியில வாழ்வியல் பாதையாகவே அவர் அமைச்சுப்பாரு அப்படிங்கிறது ஏன்னா அவர் சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் விட்டு வெளியே வரணும்ல. அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். பட் ஹீல் எப்படி வந்துருவாங்க. பட் ஹீல் டேக் ஹிஸ் ஓன் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதுக்கு நீங்க விடணும் அவரை போட்டு என்ன சொல்றது, நினைவலைகள்ல கூட அவரை போட்டு நீங்க சிந்திச்சுக்கிட்டே உங்க பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகேயா? அடுத்த கார்டு வந்து 10 of Swords. 10 of Swordsங்கிறது எதை குறிக்குது? அவ்வளவுதான், ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடக்குறான் ஒரு மனுஷன். ஓகேயா? ஸோ இதுக்கு மேல பேக் ஸ்டாப்பிங் வாங்க முடியாது. ஸோ இன்னைக்கு தேதியில உங்க பர்சன் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்தெல்லாம் நான் வெளியே வரணும், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஃபேமிலியில இத்தனை நாள் டிபெண்டன்ஸா இருந்து இவர் ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சு கொடுத்துருப்பாரு இல்ல, அவங்களோட உண்மையான சுயரூபம், அவங்களோட உண்மையான ட்ரூ நேச்சரே அவருக்கு தெரிய வருது. அப்போ எனக்கு நீ ஆக மாட்ட, அதாவது இந்த டிபெண்டன்ஸ் எல்லாம் இத்தனை நாள் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க, அதனால உங்க பர்சனை வந்து அவங்க பாதுகாத்துட்டு முட்டையிடுற வாத்து மாதிரி அப்படியே பத்திரமா பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இனிமே நான் உங்களுக்கு பொன் முட்டை இட மாட்டேன் அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா குட்டியா இத்தினூண்டு முட்டை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, ஆல்ரெடி பெரிய முட்டையா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? வயித்தெரிச்சல். இப்போ அவங்களோட ட்ரூ கலர்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த ட்ரூ கலர்ஸை பார்க்க பார்க்க இந்த பர்சனால உள்வாங்கி ஜீர்ணிக்க முடியல. ச்சே, இப்படி ஒரு பர்சனுக்கா நான் இத்தனை நாள் சர்வ் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி ஒரு பர்சனையா நான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு ஆயிருது. ஓகேயா? ஸோ இந்த பேக் ஸ்டாபிங்கு மொத்தமா விழுந்துட்டாங்க, சுக்கல் சுக்கலா உடஞ்சு போயிட்டாங்க. அந்த உடஞ்ச ஸ்டேட்லயே தான் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கே ரீபவுன்ஸ் ஆகி எப்படி எந்திரிக்கணும், இதுல இருந்து எப்படி என்ன நான் சரி பண்ணிக்கணுங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஓகேயா? இதை தாண்டி அடுத்த கார்டு வந்து லவ்வர்ஸ் கார்டு. லவ்வர்ஸ் கார்டு அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் ஆல்வேஸ் ஆப்ஷன்ஸ். லவ்வர்ஸ் கார்டு வந்தானே டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகேயா? இட்ஸ் ஆல்வேஸ் ஆப்ஷன்ஸ். இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் அ குட் பார்ட்னர்ஷிப். ஓகேயா?
ஸோ லவ்வர்ஸ் கார்டு அப்படிங்கிறது எனக்கு எப்படி தோணுதுன்னா, திஸ் குட் பி அ பிளூட்டானிக் சோல்மேட் தான். ஆனால் கண்டிப்பாக கடவுள் இவங்க லைஃப்பில் எதுக்காக போட்டிருப்பாருன்னா, இவ்வளோ ஹார்ட் ஷிப்ஸ், இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்காங்க இல்லையா? அதனால எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, லெட் திஸ் பர்சன் ஹீல் ஆல் தீஸ் திங்ஸ். இவ்வளோ ரணத்தை தாண்டி வந்திருக்கும் போது அந்த ரணத்துக்கான மருந்து வேணும்ல, அந்த மருந்தாதான் இந்த சோல்மேட் இந்த லவ்வரை கொடுத்துருக்காரு. இட் இஸ் அந்த லைஃப் லெசனை கத்துக்கிற வரைக்கும் தான் இந்த பர்சன் இருப்பாங்க இவங்க லைஃப்ல. அதுக்கப்புறம் தேல் மூவ் அவே ஃப்ரம் தேர் லைஃப். இந்த சோல்மேட், இந்த லவ்வருங்கிறவங்க, இந்த லவ்வருங்கிறதுமே எனக்கு தெரிஞ்சு மைட் பி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போதைக்கு நல்ல ரேப்போ டெவலப் பண்ண ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்க கூடிய ரெண்டு சோல்ஸ் அப்படிதான் எனக்கு தெரியுது லவ்வர்ஸ். இட் குட் பி மேல் ஃபீமேல், இட் குட் பி மேல் மேல், இட் குட் பி ஃபீமேல் ஃபீமேல். ஓகேயா? ஸோ அதனால தெர் இஸ் நத்திங் டூ மச் ரொமான்டிக் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த லவ்வர்ஸ் கார்டில் எனக்கு கிடைக்கிற எனர்ஜி. ஓகே, அடுத்த கார்டு வந்து இட்ஸ் 7 of Swords. 7 of Swords அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 7 of Swords வந்து செல்ஃப் பிட்ரேயல் கார்டு. நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்னர் வேர்ல்டு எதுவாக வச்சுருக்கீங்களோ அதுதான் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டிலையும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, அப்போது நீங்கள் இந்த சொசைட்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்சன் அவரையே ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரை ஏமாற்றிக்கும் போது மற்றவங்க அவரை ஏமாத்துறதுக்கு தயங்கவா செய்வாங்க? ஓகே, ஸோ அப்போ உங்கள் பர்சன் வந்து அவர் ஏமாற்றிக்கிட்டு சொசைட்டிக்காக இதை செஞ்சால் தப்பாக பேசிடும், அதை செஞ்சால் தப்பாக பேசிடும், நம்ம இதையே செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு அவர் ஆத்தென்டிக்காக என்னவாக இருக்கிறாங்களோ அதை வாழாமல் சமூகத்துக்காக வாழும்போது தட் இஸ் கால் செல்ஃப் பிட்ரேயிங் கார்டு. அவரே அவர் டோர் மேட்டை யூஸ் பண்ணிக்கும் போது அடுத்தவங்களும் டோர் மேட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை உடச்சி அவர் வெளியே வரணும். வெளியே வரும்போது தான் உங்கள் லவ்வை தேடி அவர் வரவே செய்வார். அடுத்தது வந்து நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு எதை புரிய வைக்குது அப்படின்னா, அவர் சுதந்திரமாக தனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு என்ன வேணும்? நிறைய மணி வேணும். எதுவாக காதலியே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்னாலும் மணி வேணும். ஓகேயா? மணி இல்லாமல் இங்கே ஒன்றுமே செல்லுபடி ஆகாது. ஸோ அப்போது ஹீ இஸ் நவ் திங்கிங் அபவுட் எனக்கு எது ரொம்ப பிடிக்கும், நான் எதை செஞ்சால் என்னோட சோல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், எதை செஞ்சால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நான் நைட்டு தூங்கும்போது இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா உழைச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணணும். அப்போ நான் எந்த விஷயத்த எந்த வேலையை பண்ணேன்னா அந்த மாதிரி எனக்கு தோணும். நைட்டு தூங்கினா நிம்மதியாக தூங்கணும் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, பேஷன் என்னென்ன, எதை கெரியர் ஆக்கலாம், பேஷனை தான் கெரியர் ஆக்கணும், ஆனால் எந்த பேஷனை கெரியர் ஆக்குறது, இதெல்லாம் யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் பர்சன்ஸ் எனர்ஜி. ஸோ இதுதான் உங்கள் பர்சனுக்கு, அதாவது நீங்கள் ஒன் சைடடாக லவ் பண்ணுறீங்கல்ல, நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் சுச்சுவேஷன்ஸ். ஓகேயா? இப்போ லெட் அஸ் see what are the actions they are going to take. அவங்க லைஃப்பில் அவங்க நினச்ச ட்ரீம்ஸை வாழ்கிறதுக்கு அவங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஒன் அமங் தி ட்ரீம், உங்களோட ட்ரீம் தான் அவங்களோட ட்ரீமில் நீங்கள் இருக்கீங்களான்னு தெரியாது. ஸோ நீங்கள் சிங்கிள் சைடாக லவ் பண்ணுற உங்கள் பர்சன் அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ். இந்த 4 of Pentacles எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்கும் 4 of Pentacles-ஐ 2 ஆங்கிளில் பார்க்கலாம். எனக்கு இது நல்லது இல்லைன்னு தெரியுது, இதை லெட் கோ பண்ணணும்னு தெரியுது, ஆனால் இதை செஞ்சு நான் பழகிட்டேன், என்னால் லெட் கோன்னு விட முடியல. ஓகேயா? ஸோ லெட் கோன்னு விடணும்னு தெரிஞ்ச அந்த டயத்துலேருந்து லெட் கோன்னு எப்போ விட்டுறணும் அது வரைக்கும் ஒரு லேக் ஃபேஸ் இருக்கும்ல, அதையும் குறிக்குது. நான் லெட் கோன்னு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் காலி ஆகிடும், அந்த இடத்துக்கு நியூ எனர்ஜிஸ் வரும், அப்போ நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது 2 எனர்ஜியுமே குறிக்கிற ஒரே கார்டு 4 of Pentacles. ஸோ நியூ எனர்ஜிஸ் ஆர் வெயிட்டிங் ஆக்சுவலி டு என்டர் இன் டு உங்கள் பர்சனோட லைஃபுக்குள்ளே. ஆனால் அவர் லெட் கோன்னு விட்டால் மட்டும்தான், பழைய ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாம் லெட் கோன்னு விட்டால் தான் நியூ எனர்ஜிஸ் வில் என்டர். ஓகேயா? ஸோ அவர் லெட் கோன்னு விடணும். அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாருங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
ஸோ அவர் லெட் கோன்னு விடுவார், கண்டிப்பாக விடணும் கூட. அவரோட ஹையஸ்ட் பர்பஸ்க்கு எது சர்வ் ஆகலையோ அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை விடவும் கற்றுக்கணும். அடுத்தது வந்து குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸுங்கிற எனர்ஜி எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்வார்ட்ஸ் அப்படின்னாலே உண்மைத்தன்மைன்னு அர்த்தம், ஸ்வார்ட்ஸ் அப்படின்னாலே சிந்தனைன்னு அர்த்தம். குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஷீ இஸ் அ லேடி ஆஃப் ட்ரூத், ஷீ இஸ் அ லேடி ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. திஸ் இஸ் ஹூ ஐ எம், இதான் நான், உனக்கு பிடிச்சிருந்தா என் லைஃப்பில் இல்லை, பிடிச்சிருக்கலையா என் லைஃப்பை விட்டு வெளியே போ, அப்படிங்கிறது தான் குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகேயா? அதனால குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து எப்படின்னா வெரி வெரி கம்யூனிகேட்டிவ் பர்சனாலிட்டி. அந்த கம்யூனிகேஷன்லேயும் அத்தாரிட்டி நிறைய இருக்கும். இன்னொன்று ஷீ இஸ் வெரி விஸ்டம்ஃபுல். நிறைய லைஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அந்த லைஃப் லெசன்ஸே வாழ்க்கை பாதையாக அமைச்சு வாழ்ந்து நிறைய விஸ்டம்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் கெயின் பண்ணி கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எது பேசினாலும் அந்த விஸ்டம், அவங்க வைஸ்னஸ் அவங்க டாக்லேயே இருக்கும். இன்னொன்று குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஷீ இஸ் வெரி குட் அட் செட்டிங் பவுண்ட்ரிஸ். தன்னோட எந்த எல்லையில யாரை நிறுத்தணும்னு தெரியும் அவங்களுக்கு. அந்த தன்னோட ஸ்பேஸுக்குள்ள வந்து யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணாத அளவுக்கு பவுண்டரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் பர்சன் இப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவரோட ஸ்பேஸ் அண்ட் எனர்ஜியை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா பவுண்டரி செட் பண்ண கற்றுக்கணும். தன்னோட ஆத்தென்டிசிட்டிக்காக தானே பேக் போனாக நிற்க கற்றுக்கணும். சோஷியல் கண்டிஷனிங்லாம் உடைக்க கற்றுக்கணும். ஹீ ஷுட் பி வெரி குட் அட் ஹீ ஆர் ஷீ whomever it is communicating skill, and she should have a very very leadership quality. இன்னொன்று, they have to be very authoritative in whatever they speak, and they have to be very very எப்படி சொல்கிறது, brutally honest and confident in what they live. ஸோ இதெல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அவங்க. அடுத்து உங்கள் பர்சன் அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். வாவ், சன் கார்டு. சன் கார்டு வந்துச்சுனாலே இப்போ யார் இந்த ரீடிங் பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்கள் இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் பண்ண சொன்னீங்க, நான் ரீடிங் பண்ணுறேன். ஒரு ரீடிங்கில் சன் கார்டோ ஸ்டார் கார்டோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இன்டென்ஷனோட இந்த ரீடிங்குள்ளே வந்தீங்களோ, எந்த இன்டென்ஷனோட இந்த ரீடிங்கை பார்க்குறீங்களோ அதுக்கு பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க. பதில் எஸ்ன்னு அர்த்தம், பெரிய பாசிட்டிவ் சைனுன்னு அர்த்தம் சன் கார்டு வந்துச்சுன்னா. ஓகேயா? ஸோ சன் கார்டு வந்துச்சுன்னா இது வரைக்கும் உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்காத கேள்விக்கு கிளாரிட்டியே இல்லாமல் கன்ஃபியூஷனில் இருந்த நிறைய விஷயங்களுக்கு தெளிவு நிலை கிடைக்குது, அதுக்கான நாலேஜ் கிடைக்குது. அந்த கன்ஃபியூஷனுங்கிறது இருட்டு, அந்த இருட்டுக்குள்ளே ஒரு ரே ஆஃப் சன்லைட் வந்தாலும் என்ன ஆகிடும், அந்த இருட்டு வேனிஷ் ஆகிடும். சன்லைட் ஃபுல்லாக சன்னு பிரைட்டாக ஷைன் ஆகும்போது என்ன ஆகும், இருட்டே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அந்த நாலேஜ் கிடைக்கும், உங்கள் கேள்விகளுக்கான பதில் பூரா கிடைக்கும். அதை நீங்கள் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த அளவுக்கான லெவலில் இருக்கும் அந்த பதிலெல்லாம். ஸோ அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்த இருட்டுங்கிற கன்ஃபியூஷன் போய் கிளாரிட்டிங்கிற வெளிச்சம் வந்துடும். யூல் பிகம் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டெப் கான்ஃபிடென்ட் ஆனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் என்ன பிளான் ஆஃப் ஆக்ஷன் வச்சுருக்கீங்களோ அது ஃபுல்லாக மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த ஸ்டெப்புமே நடக்கும். ஸோ யூ ஆர் எக்ஸிக்யூட்டிங் உங்கள் பர்சன் வந்து தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் தேர் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்ப்போம். ஹைரஃபென்ட். ஹைரஃபென்ட்டுங்கிற ஒரு யார், ஹை ப்ரைஸ்டுங்கிற ஒரு யார் எப்பவுமே அசென்ஷன்லேயே இருப்பார். அவர் பூமியில் வாழ்ந்துக்கிட்டே, பூமிங்கிறது லோவர் டைமென்ஷன், பூமியில் வாழ்ந்துக்கிட்டே அவரோட எனர்ஜி ஃபுல்லாகவே ஹையர் டைமென்ஷன்லேயே இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ ஹையர் டைமென்ஷன்லேயும் இருப்பார், லோவர் டைமென்ஷன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ தன்னை எப்படி சமநிலையில் வச்சுக்கணும்,
இந்த யூனியன்லேயே எப்படி வச்சுக்கணும், ஒன்னஸ்லேயே எப்படி வச்சுக்கணும், அதே நேரத்தில் டுவாலிட்டி எப்படி பேலன்ஸ் பண்ணும், டுவாலிட்டியில் எப்படி கிரவுண்டடாக இருக்கணும், சென்டர்டாக இருக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சவர் தான் ஹைரஃபென்ட். ஸோ ஹைரஃபென்ட் அப்படிங்கிறவர் வந்து எப்போவுமே ஒன்னஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அதே மாதிரி ஹைரஃபென்ட் அப்படிங்கிறவர் எப்படி சொல்கிறது, அவரோட ஆக்சுவல் ஜாப் என்ன, அவருக்கு என்ன டவுன்லோட் கிடைக்குதோ, ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸ் கிடைக்குதோ, ஹையர் ரெலம்ஸில் இருக்கிற குட் ஸ்பிரிட்ஸ் என்னெல்லாம் மெசேஜஸ் அவருக்கு டவுன்லோடாக கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கேப்சர் பண்ணிட்டு வந்து எந்த விதமான மேனிப்புலேஷனும் மாடிஃபிகேஷனும் இல்லாமல் அப்படியே ரா சப்ஸ்டன்ஸாக பீப்புளுக்கு டெலிவர் பண்ணுறது தான் போப்போட வேலை. அதுதான் ஹைரஃபென்ட்டோட வேலை இல்லையா? அதை ஹீ இஸ் டூயிங். அப்போ அதை அவர் பண்ணணும் அப்படின்னாலே அவர் ஹையர் ரெலம்ஸுக்கும் பூமிக்கும் போய் போய் வரதா தான் இருக்கும் அவரோட எனர்ஜி இல்லையா? ஸோ அந்த 2 ரெலம்ஸ்லையும் பேலன்ஸ்டாக எப்படி வாழ்கிறதுன்னு கற்றுக்கிறவர் தான் ஹைரஃபென்ட். ஸோ உங்கள் பர்சனுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவரோட ட்ரீம்ஸை வாழணும்னு ஆசைப்படுறாருல, கண்டிப்பாக லைஃப் பர்பஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆகும்போது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், டார்க் நைட் ஆஃப் தி சோல், இது எல்லாமே நடக்கும். அப்போது ஹீ வில் ஆல்சோ லேர்ன் இந்த பூமியில் இருந்துகிட்டே அந்த என்ன சொல்கிறது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ஹையர் ரெலம்ஸ்க்கு போகிறோம் வர்றோம், இது எல்லாமே உங்கள் பர்சனுக்கும் தெரியும், கற்றுப்பாங்க. ஸோ அடுத்து அவங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவங்க எடுக்கிற ஆக்ஷன் என்னன்னு பார்ப்போம். வாவ், எம்ப்ரஸ் கார்டு. ஸோ அப்போது இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க பேஷன் உட்காந்து பரட்டி போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, எனக்கு என்ன பிடிக்கும், என்ன கெரியர் ஆக்க முடியும், என்னோட பேஷன் என்ன, இதெல்லாம் அவங்க பரட்டி போட்டுட்டு இருந்தப்போ ஸோ எனக்கு இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, எம்பரஸ் வந்து ஷீ இஸ் நாட் அ லேடி ஹூ சேசஸ். அப்போது இந்த பர்சனும் இஸ் நாட் அ பர்சன் ஹூ சேசஸ். இன்ஸ்டட் எல்லாத்தையுமே கற்றுப்பாரு, ரொம்ப விஸ்டம்ஃபுல் ஆவார், ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்ப்பாரு. ஹீல் பிகம் ஹிஸ் ஹையஸ்ட் வெர்ஷன், ஹீல் பிகம் ஹிஸ் பெஸ்ட் வெர்ஷன். எப்போவுமே அந்த ஹை வைப்ரேஷனை மெயின்டைன் பண்ண கற்றுப்பாரு. ஸோ தட் அவர் வாழ்க்கையில் அவர் எதெல்லாம் டிசர்விங், நான் இதெல்லாம் டிசர்விங்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்கள நோக்கி வந்து வாழ்க்கையில் தங்கும். ஓகேயா? ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று, இப்போ வந்து இந்த எம்ப்ரஸ் வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் லோடட் வித் லாட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் ஐடியாஸ். அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸாக அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கான நாலேஜ் இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே இருக்கிற மேஸ்குலைனிட்டி யார், எம்பரர் இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி எல்லா எக்ஸ்பிளனேஷனும் சொல்லி எல்லா நாலேஜும் எம்பரருக்கும் இருக்கும். ஸோ எம்பரரோட ரோல் என்ன இதில், சந்தைக்கு போய் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அதை விற்று காசாக்கி கொண்டு வர்றது தான் எம்பரரோட ரோல் இல்லையா? ஸோ இவங்க வந்து ஷி ஹேஸ் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ். அதை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுல ரொம்ப நேர்த்தியான கை தேர்ந்த ஒரு ஆள் யாருன்னா எம்ப்ரஸ். இன்னொன்று, ஷீ இஸ் அ வெரி வெரி மெடிடேட்டிவ் பர்சனாலிட்டி, ஷீ இஸ் அ வெரி ஆக்ஷன் ஓரியன்டட் பர்சனாலிட்டி, ஷீ இஸ் அ கூல், காம், கலெக்டட், கிரவுண்டட் பர்சனாலிட்டி. ஸோ இது எல்லாமே உங்கள் பர்சன் அவங்க எனர்ஜியில் அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு கற்றுக்குறாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் ஒன் சைட் லவ். அவங்க கேட்ட அந்த நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்கும், என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ரீடிங். இஃப் சப்போஸ் உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு மேஸ்குலைனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பர்சனோட எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் இதை ஃபெமினைனாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். I'm realizing when I'm mentally ready to live my dreams and climb that to the universe. This whole universe conspires to give me whatever I have asked for. அடுத்த கார்டு வந்து, how much ever I run away from you, I'm not able to think any other thing other than you even a bit. இது வந்து உங்கள் எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு. இப்போது ஃபெமினைனாக இருந்தாங்கன்னா ஃபெமினைனோட மெசேஜஸ் என்னென்னு பார்ப்போம். மேஸ்குலைன் ஃபெமினைனாக இருக்கும் பட்சத்தில் ஃபெமினைன் மேஸ்குலைனுக்கு என்ன மெசேஜஸ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 கார்டு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்ப்போம்.
லீப் ஆஃப் ஃபெய்த். ஸோ அது பாருங்க, அந்த லீப் ஆஃப் ஃபெய்த்தில் ஃபூல் கார்டு மாதிரி தான். கிளிஃபோட எண்டில் நிற்கிறா, கடவுளோட கை கீழே இருக்குது. ஆக்சுவலாக கை கீழே இருக்கதே அவளுக்கு தெரியல. ஆனால் இப்போ அந்த கிளிஃப்லேருந்து குதிச்சாதான் அவன் நினச்ச அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாதான் அவள் ட்ரீம் லைஃப்பை வாழ முடியும்னா அவள் குதிக்கிறதுக்கும் ரெடி. ஆனால் அவளுக்கு தெரியல கீழே கடவுளோட கை இருக்குன்னா, ஆனால் கீழே கடவுளோட கை இருக்குது. அது வேணால் க்ளோஸ்அப்பில் பாருங்கள், உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். தெரியுதா? அடுத்த கார்டு என்னன்னா லைட் அப் யுவர் பேஷன். தெரியுதா? Passion is that strong feeling of emotion which can fight up your soul. Sorry, light up your soul and feel your commitment to be persistent in spite of obstacles. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா லெட்டர்ஸு, எனக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்து வாசிக்க முடியல. ஓகே கைஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இனி நெக்ஸ்ட் ரீடிங் வேறு ஏதாவது ஒரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தில் பார்ப்போம். ஹூஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் வாட் இன்டென்ஷன்ஸ், அந்த ரீடிங்கும் இன்னும் மிஸ்ஸிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம் அதெல்லாம். ஓகே, அன்டில் தென் பை.